ஜோதிடம் 9 கிரகங்களைக் கொண்டும் வாஸ்து 9 திசைகளைக் கொண்டும் கணிக்கப்படுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அவ்விரு கலைகளை பற்றிய மாநாடு இன்று தலைநகர் பெர்ல் இன்டர்நேஷனல் தங்கும் விடுதியில் நடைபெற்றது. ஆயக்கலைகள் 64இல் ஒன்றான ஜோதிட கலையில் ஒரு பிரிவுதான் வாஸ்துவாகும். ராசி, நட்சத்திரம், கிரகம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஜோதிடம் கணிக்கப்படுகிறது. வீட்டில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் கதிர்வீச்சுகள் நம்மை தாக்காமல் அவற்றை நம் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் கலையே வாஸ்து. இந்த மாநாட்டில் மலேசியா உட்பட இந்தியா, நேபாளம், தாய்லாந்து ஆகிய நாடுகளின் ஜோதிட வாஸ்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்நாட்டில் முதல் முறையாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் ஜோதிட வாஸ்து குறித்து பல கருத்துகள் முன்வைக்கப்பட்டதாக மலேசிய வாஸ்து சாஸ்திர நிபுணர் செல்வா தெரிவித்தார். என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த மாநாட்டில் இந்த மாதிரி விதவிதமான அஸ்ட்ராலஜி எப்படி நம்ம அஸ்ட்ராலஜி ஒரு நம்பிக்கையா இல்லாட்டி வாஸ்து ஒரு விஞ்ஞானமா, இதான் ஒரு பேச்சு. ஒரு சின்ன போட்டி கூட இருக்கு. எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. இதை பத்தி பேசி என்ன மாதிரி அது விஞ்ஞானம்னு சொல்லி அதுக்கும் வாஸ்துக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன மாதிரி எப்படி கலந்துருக்கு அதெல்லாம் பேச போறாங்க. இன்னைக்கு இந்திய மலேசிய ஜோதிட கழகங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இம்மாநாட்டை மனிதவள அமைச்சர் டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இம்மாநாட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.